ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு ஒன் டே ஒன் பேராஜம்பிள்ல செகண்ட் பேராஜம்பிள் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நேத்து பார்த்த பேராஜம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்னெல்லாம் பண்ணோம்? பேராஜம்பிள்னா ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிக்கும் போது நம்மளுக்கு அதுல எதை பத்தி பேசுறாங்க அப்படின்ற ஒரு சென்ட்ரல் தீம் நம்ம கண்டுபிடிக்கணும். தென் வந்து அந்த ஃப்ளோ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நம்ம சென்டென்ஸ் வந்து கரெக்டா அரேஞ்ச் பண்ணிடலாம். பேர் பண்ணும், ஒரு ஒரு வார்த்தையும் வச்சு எல்லா சென்டென்ஸுமே பேர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ கீவேர்ட் ஸ்டேட் அப்படின்ற வார்த்தையை வச்சே நம்ம வந்து மேக்ஸிமம் எல்லாமே பேர் பண்ணோம் நேத்து. ஓகே, நேத்து பேராஜம்பிள் அந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு பேராஜம்பிள் பாத்தீங்கன்னா டீன்றது ஒரு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸா கொடுத்துருக்காங்க. டீன்றது ஒரு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அதை நம்ம ஆல்டர் பண்ண முடியாது டியை. ஓகே, இதை வச்சுதான் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸுமே நம்மளுக்கு எக்ஸாம்ல வருது. எதுனா ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ற மாதிரி. கரெக்டா? அப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் வந்துச்சுன்னா இந்த ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட் மூவ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுங்க. இப்போ ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் ஒரு வாட்டி படிச்சிடுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. If the present trends continue, the world population will probably stabilize at about 10.5 billion. இவங்க என்ன சொல்றாங்க இந்த சென்டென்ஸ்ல? இப்ப இருக்க பிரசன்ட் ட்ரெண்ட் படி பார்த்தோம்னா வேர்ல்டோட பாப்புலேஷன் வந்து ஒரு 10.5 பில்லியன் கிட்டே போகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு கண்டிப்பா இந்த டிக்கு முன்னாடி எதை பத்தி பேசியிருப்பாங்க? பாப்புலேஷனோட இன்க்ரீஸ பத்தி தான் பேசியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ இந்த சென்டென்ஸ் நான் ஃபிக்ஸ்டு சென்டென்ஸை படிக்கும் போது எனக்கு என்ன புரியுது? நான் ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் படிக்கும் போது இதுக்கு பிஃபோர் என்ன இருக்கும், இதுக்கு ஆஃப்டர் என்ன இருக்கும் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும் படிக்கும் போது. அப்போ எனக்கு இந்த சென்டென்ஸ் படிக்கும் போது கண்டிப்பா இதுல வந்து என்ன பேசியிருக்காங்கன்னா, ப்ராபபிளா வந்து இந்த ப்ரெசன்ட் ட்ரெண்டை பார்க்கும்போது எந்த ப்ரெசன்ட் ட்ரெண்ட் அப்படின்றது தான் வந்து கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஒரு 3 சென்டென்ஸ்ல பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் 4வதா டி வரும். கரெக்டா? ஸோ இப்போ இதை வச்சுக்கோங்க. இப்போ இதை வச்சுட்டு நம்ம பேலன்ஸ் சென்டென்ஸ் படிக்கும் போது நம்மளுக்கு எதெல்லாம் வந்து பாப்புலேஷன் க்ரோத் ஆயிருக்கிறத பத்தி பேசுறாங்களோ அதெல்லாமே வந்து எனக்கு டிக்கு முன்னாடி வரும் அப்படின்றத நான் கெஸ் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நம்ம எல்லா சென்டென்ஸையும் படிச்சிடலாம். How this massive change in the population center of gravity will change the international power balance remain open to speculation. So how this massive change அப்படின்றது எனக்கு கண்டிப்பா டிக்கு முன்னாடி வராதுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The United Nations estimate that the world population will reach 8 billion in November this year. ஓகே, இது ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ ஹோல்ட் பண்ணிக்கலாம். யுனைடெட் நேஷன் எஸ்டிமேட் என்ன சொல்றாங்க? யுனைடெட் நேஷன் எஸ்டிமேட் பண்ணது வேர்ல்டோட பாப்புலேஷன் வந்து 8 பில்லியன் வந்து நவம்பர்ல இந்த இயர்க்குள்ள ரீச் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து பில பேசியிருக்காங்க. இது வந்து ஒரு ஜென்ரலா ஒரு சொல்ற ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்டா வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் மைண்ட் ஹேட் பேர்லி wrapped around a global population of 7 billion in 2021 and now we are looking at a population of 8 billion. ஓகே, இப்ப பாருங்க சீல என்ன பத்தி பேசுறாங்கன்னு பாருங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா 2021ல ஒரு நம்மளோட பாப்புலேஷன் வந்து ஒரு 7 பில்லியன் கிட்ட இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா வந்து பாப்புலேஷன் 8 பில்லியன் கிட்டவே போகுது எஸ்டிமேட் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு பியோட சியை பேர் பண்ணலாமா? எப்படின்னு பாருங்க. பில வந்து எதை பத்தி பேசியிருக்காங்க? யுனைடெட் நேஷன் 8 பில்லியன் வந்து இந்த இயர் நவம்பருக்குள்ள ரீச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் என்ன நினைச்சாங்களாம்? 7 பில்லியன் தான் வந்து 2021ல இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனா வந்து 8 பில்லியன் பாப்புலேஷனே வந்து போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு பிக்கு அப்புறம் சி வருதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து எஸ்டிமேட் பண்ணவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க 7 பில்லியன் தான் வரும்னு நினைச்சோம், ஆனா 8 பில்லியன் கிட்ட போயிடுச்சு. அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியுது பியும் சியும் என்ன ஆகுதுன்ட்டு பேர் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ பிசி. நெக்ஸ்ட் டி படிச்சிட்டோமா? இப்போ தேர்ட் ஒன் இ பாருங்க. however one thing is clear. ஸோ பி வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு, சி வந்து செகண்ட் சென்டென்ஸ்ன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் பியும் சியும் பேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இ வந்து however one thing is clear, Asia and Africa will have an important role in determining our shared future if strength lies in numbers. இதுல என்ன சொல்றாங்கன்னா, howeverனா முன்னாடி அதை பத்தி பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி தானே பேசியிருப்பாங்க. கான்ட்ராஸ்டா இருக்கும். கரெக்டா? ஸோ
இங்க என்ன சொல்றாங்க, எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஏசியாவும் ஆப்பிரிக்காவும் வந்து நம்மளோட ஃபியூச்சர் ஷேர் பண்றதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இது வந்து ரிசல்ட்டா வரும்ன்ற மாதிரி தோணுது. ஸோ நான் வந்து லாஸ்ட் சென்டென்ஸா வரும்னு தோணுது. ஏன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன் எல்லாமே growth ஆகும்போது எனக்கு ஃபைனலா என்னன்னு தோணுதுன்னா, ஏசியாவும் ஆப்பிரிக்காவும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து நம்ம ஃபியூச்சர்ல ப்ளே பண்ணுவாங்க அப்படின்ட்டு இது வந்து ஒரு ரிசல்ட் மாதிரி இருக்கு. ஸோ இதையும் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. தென் வந்து இப்போ டு புட் திஸ் இன் ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், இட் டுக் ஃப்ரம் த டான் of humankind to about 1800 AD to reach a global population of 1 billion and only 200 plus years to had the next 7 billion. ஓகே, இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நம்மளோட ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் படி பார்க்கும்போது ஒரு 1 பில்லியன் ரீச் ஆகிறதுக்கே வந்து 1800 ஏடி வந்து தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. இப்போ நெக்ஸ்ட் 7 பில்லியன் ரீச் ஆகிறதுக்கு அடிஷ்னலா ஒரு 200 இயர்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா இப்போ நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளோட இது எவ்வளவு ரீச் ஆயிருக்கு, 8 பில்லியன் ரீச் ஆயிருக்கு. ஸோ அப்போ எனக்கு சிக்கு அப்புறம் எஃப் வரா மாதிரி இருக்கு. ஏன்னு பாருங்க, அவர் மைண்ட் ஆட் பேர்லி wrapped அரௌண்ட் ஏ குளோபல் பாப்புலேஷன் வந்து 7 பில்லியன் சொல்லியிருக்காங்க 2021ல. ஸோ நவ் வி ஆர் லுக்கிங் அட் த பாப்புலேஷன் ஆஃப் 8 பில்லியன். கரெக்டா? ஸோ எஸ்டிமேட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ்ல பி. ஓகே, பி வந்து எஸ்டிமேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் வந்து சி வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் 7 பில்லியன் தான் நினச்சோம் ஆனால் 8 பில்லியன் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த 8 பில்லியன் வந்ததே எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் காலத்துலலாம் வந்து 1 பில்லியன் ரீச் ஆகிறதுக்கே 1800 ஏடி ஆச்சு. இப்போ வந்து 7 பில்லியன் வந்து அடிஷ்னலா 200 பிளஸ் இயர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு. ஆனால் இப்போ 8 பில்லியன் வந்து டக்குன்னு வந்து ரீச் ஆகுது அப்படின்றத பத்தி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு பிசிஎஃப் மூணுமே வந்து எதை பத்தி தான் சொல்றாங்கன்னா, பாப்புலேஷன் வந்து எப்படி க்ரோ ஆச்சு அப்படின்றத பத்தி தான் பேசுறாங்க. அப்போ நம்ம டீல என்ன சொன்னோம், டீல வந்து பிரசன்ட் ட்ரெண்ட் கண்டினியூ த வேர்ல்டு பாப்புலேஷன் வந்து இதே மாதிரி பாப்புலேஷன் ரீச் ஆச்சுன்னா கண்டிப்பா 10.5 வந்து ரீச் ஆயிடும் அப்படின்றது தானே டீல பேசியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு சொன்னோம், மூணுமே வந்து பாப்புலேஷன் க்ரோவை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போ எனக்கு பிசிஎஃப் பேர் ஆகுதா? ஸோ பிசிஎஃப் வந்து எனக்கு என்ன ஆகுதுன்னா பேர் ஆகுது. இங்க எழுதுறேன் பாருங்க ஆன்சர். பிசிஎஃப் பேர் ஆகுதா? ஓகே, ஸோ பிசிஎஃப் எனக்கு பேர் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுங்களா? ஏன்னா எனக்கு டிக்கு முன்னாடி கண்டிப்பா என்ன பத்தி தான் பேசியிருக்காங்க, அதோட growth பத்தி தான் பேசியிருக்காங்க. கண்டிப்பா யுனைடெட் நேஷன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 8 பில்லியன்ட்டு. நெக்ஸ்ட் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு சொல்றாங்க, 7 பில்லியன் நினைச்சோம் ஆனால் 8 பில்லியன் ரீச் ஆயிடுச்சு, ரீச் ஆகும்னு இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க. தென் வந்து இப்போ வந்து 7 பில்லியன் 8 பில்லியன் பட் ஆனால் வந்து 1800 ஏடிலேயே ஏடி வரதுக்கே 1 பில்லியன் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா 1 பில்லியன் ரீச் ஆகிறதுக்கு. தென் வந்து அடுத்த 7 பில்லியன் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 200 பிளஸ் இயர்ஸ் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்புறமா தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரசன்ட் ட்ரெண்ட் தான் வந்து என்ன ஆகுதுன்னா, வேர்ல்டோட பாப்புலேஷன் வந்து கண்டிப்பா 10.5 பில்லியன் வந்து growth ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எனக்கு நான் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் 4 சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன், பிசிஎஃப்டி அப்படின்றது. ஏன்னா எனக்கு நான் இந்த ஃபிக்ஸ்டு சென்டென்ஸை வச்சு தான் நான் சென்டென்ஸே ஃபார்ம் பண்ணேன். ஏன்னா இதுல ப்ரெசென்ட் ட்ரெண்ட் கண்டினியூன்னு சொன்னதால எனக்கு ஆப்வியஸா முன்னாடி என்னதான் வரும்னா, பாப்புலேஷன் growth எப்படிலாம் ஆச்சு அப்படின்றத பத்தி தான் பேசியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நான் பிசிஎஃப்ஏ வந்து பேர் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஏலையுமே வந்து growth-அ பத்தி பேசல, ஈலையுமே எனக்கு growth-அ பத்தி பேசல. கரெக்டா? ஸோ அது வந்து ஆப்வியஸா டிக்கு அப்புறம் தான் வரும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ டிக்கு அப்புறம் இந்த 2 ஆப்ஷன் உங்களுக்கு சூஸ் பண்றதுக்கு டைம் இல்லை, இல்லைன்னா எனக்கு தெரியல, கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்றப்போ பிசிஎஃப்டி ஒன்று இஇன்னு போட்டுருங்க, இல்லைன்னா ஏஏன்னு போட்டுட்டீங்கன்னா ஆப்வியஸா வந்து ஒரு கொஸ்டின் தான் தப்பாகும். கரெக்டா? இப்போ வந்து பாருங்க, எனக்கு இப்போ டீல என்ன சொல்லியிருக்காங்க, 10.5 பில்லியன் வந்து என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க, பாப்புலேஷன் வந்து க்ரோ ஆகும்ன்றத பத்தி சொல்லியிருக்காங்க. இப்போ இங்க வந்து என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க, 10.5 பில்லியன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் தானே சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய மேசிவ் சேஞ்ச் அப்படின்னு தானே சொல்லலாம். பிகாஸ் வந்து 1 பில்லியன், அதுக்கப்புறமா 7 பில்லியன், அதுக்கப்புறமா 8 பில்லியன், இப்போ 10.5 பில்லியன். கீவேர்டு பாருங்க, டிக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து
1 பில்லியன், நெக்ஸ்ட் என்ன ரீச் ஆச்சு, 7 பில்லியன் ரீச் ஆச்சு, அப்புறமா 8 பில்லியன் ரீச் ஆகுது. கரெக்டா? ஸோ 8 பில்லியன் ரீச் ஆகுது, 7 பில்லியன், 8 பில்லியன், இந்த மாதிரி. அதுக்கு அடுத்தது வந்து 10.5 பில்லியன் ரீச் ஆகுது. இது வந்து ஒரு மேசிவ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ எனக்கு ஆப்வியஸா டிக்கு அப்புறம் என்னன்னு சொல்லலாம், இதுன்னு சொல்லலாமா, மேசிவ் சேஞ்ச் இன் த பாப்புலேஷன்ஸ். ஸோ சொல்லலாமா? ஸோ அப்போ எனக்கு ஆப்வியஸா என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா டிக்கு அப்புறம் ஏன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா வந்து இங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டே வருது. இது ஒரு மேசிவ், ஒரு பெரிய சேஞ்சஸ் தானே பாப்புலேஷன்ல. ஸோ அப்போ வந்து எனக்கு டிக்கு அப்புறம் என்ன வருது, மேசிவ் சேஞ்ச். இப்போ இந்த கீவேர்டு வச்சு நான் இங்க லிங்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா ஏல how this massive change in the population center of gravity will change the international power balance remain open to speculation. ஸோ இந்த நம்மளோட பாப்புலேஷன்ல வர growth வந்து நம்மளோட ஒரு இன்டர்நேஷனல் பவர் பேலன்ஸ் வந்து ஒரு பெரிய சேஞ்சா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நான் வந்து சென்டென்ஸே இங்க புரியலனாலும் இந்த மேசிவ் சேஞ்ச்ன்ற பாப்புலேஷன் சென்டர் வச்சு நான் கிளிக் பண்ணிடலாம். கரெக்டா? ஏன்னா எனக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்றதுனால. அப்புறமா ஃபைனல்ஸ் லாஸ்ட் என்னது, இ. however இப்போ நான் சொன்னல இ வந்து நம்ம படிக்கும் போதே இது ரிசல்ட்டா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ முன்னாடி அவன் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதெல்லாம் பத்தி பேசிட்டோன்னு தான் ஃபைனலா என்ன சொல்றான்னா ஏஷியாவும் ஆப்பிரிக்காவும் இந்த மாதிரி பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுனால நம்ம ஃபியூச்சர் ஷேர் பண்றதுல ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எனக்கு இதை ஈய பார்க்கும் போதே ஃபர்ஸ்டே என்ன தோணுச்சுன்னா இது ஒரு ரிசல்ட்டா தான் இருக்கும்னு தோணுச்சு. கரெக்டா? ஸோ அதே மாதிரி இங்க பாப்புலேஷன் இதுவை பத்தி பேசியிருக்காங்க. இப்போ எனக்கு என்ன ஆயிருக்கு, இது வந்து ஒரு ரிசல்ட் டேர்ம்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ எனக்கு இங்க என்ன வரும், BCFDAE இதுதான் ஆன்சர். ஓகே, BCFDAE இதுதான் எனக்கு ஆன்சர். ஓகே, ஸோ இங்க எழுதட்டுங்களா ஆன்சர்? ஓகே, இங்க பாத்துக்கோங்க, இங்க ஆன்சர் நான் எழுதியிருக்கேன் பாருங்க. ஓகேங்களா? ஆன்சர் மென்ஷன் பண்ணலன்னு நினைக்காதீங்க, இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? BCFDAE இதுதான் ஆன்சர். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் வந்ததுனால இந்த ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் வச்சு தான் அப்ரோச் பண்றோம். ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ்ல எனக்கு அதோட growth பத்தி தான் பேசியிருக்காங்க. ப்ரெசன்ட் ட்ரெண்ட் growth ஆகி இப்போ 10.5 மில்லியன் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. படம் 10.5 பில்லியன் வந்து ரீச் ஆகும்னு பேசியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸா எனக்கு ஏ ஃபர்ஸ்ட் 3 வந்து என்னவா தான் வரும்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அதோட growth பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் டிக்கு அப்புறம் டின்றது ஒரு ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ். அதுக்கு ஆஃப்டர் என்னது, இங்க வந்து 10.5 பில்லியன் வந்து என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் தானே பாப்புலேஷன்ல. ஸோ அதனால நான் வந்து டிக்கு அப்புறம் ஏன்ட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகே, ஸோ மேசிவ் சேஞ்ச் இன் த பாப்புலேஷன் அப்படின்ற வேர்டு வச்சு ஃபைனலா எனக்கு என்ன சொல்றாங்க, ஒரு அதோட எஃபெக்ட் மாதிரின்னு வச்சுக்கலாம். காஸ் அண்ட் எஃபெக்ட் பார்ப்போம்ல. ஸோ அதோட எஃபெக்ட் மாதிரி இப்போ இதெல்லாம் நடந்ததுனால இதோட எஃபெக்ட் ஃபைனலா என்னன்னா ஏஷியாவும் ஆப்பிரிக்காவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து பிளே பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ BCFDAE. ஸோ இந்த பேராஜம்பிள்ல ஒரு அப்ரோச் என்னன்னா ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் கொடுத்ததுனால ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ் வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா சென்டென்ஸே அரேஞ்ச் பண்றோம். ஃபிக்ஸ்டு சென்டென்ஸ்ல எதை பத்தி பேசியிருக்காங்க, அப்ப அதுக்கு முன்னாடி வந்து எதை பத்தி பேசியிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்ற இது வச்சுதான் கண்டுபிடிச்சிருக்கோம். பிளஸ் வந்து அந்த 7 பில்லியன் 8 பில்லியன் 1 பில்லியன் இப்படிலாம் வந்து growth இன்க்ரீஸ் ஆனதுனால இது ஒரு பெரிய மேசிவ் சேலஞ்ச், மேசிவ் சேஞ்ச் அப்படின்றதுனால டிக்கு அப்புறம் நம்ம வந்து என்னன்னு போட்டோம்னா ஏன்னு போட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த பேராஜம்பிள். பட் இது வந்து எப்படி சொல்றதுன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நீங்க சென்டென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுல என்ன பத்தி பேசுறாங்க அப்படின்ற ஒரு சென்ட்ரல் தீமை நீங்க பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த பேராஜம்பிள் வந்து எல்லாமே கரெக்டா போட்டுடலாம். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த பேராஜம்பிள் வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓகே, தேங்க்யூ.